ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் செல்ஸ் பிட்வீன் 2 டேட்ஸ். அதாவது 2 டேட்டுக்கு இடையில் உள்ள செல்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இதுக்கு எளிமையாக வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து பர்த்டே டேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே நேம்ஸ் இருக்குது. இதில் எனக்கு 1990 வந்து எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, 1991 வந்து எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து லிஸ்ட்டு கவுண்ட்டாக வந்து இங்கே எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை வந்து எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். நீங்களும் உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? இப்போது 1990 வந்து நமக்கு பண்ணணும். நார்மலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் வச்சு, ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு உங்களுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இங்கே ஜஸ்ட்டு வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ணலை. இப்போ 1990 அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ மட்டும் இல்லை, இது ஒரு டேட். அப்போ 1990ங்கிறது வந்து அதாவது மறைமுகமாக வந்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 1990 இருந்து அதாவது டிசம்பர் 31 1990க்கு இடையில் பிறந்தவங்களோட லிஸ்ட்டு தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் வருது? மறைமுகமாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 கண்டிஷனுக்கு இடையில உள்ள டேட்ஸை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? இந்த ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணுங்கள், தென் கமா போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து க்ரைட்டீரியா 1 அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ ஜஸ்ட்டு 1990, அதாவது ஜனவரி 1 1990 அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கிரேட்டர் தன் அப்படின்னு வந்து போடணும். ஏன்னா இந்த வேல்யூக்கு பெருசாக உள்ளது, அதனால் இதுக்கப்புறம் அண்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து இங்கே வந்து டேட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜனவரி 1 அந்த ஜனவரி 1 1990 மேனுவலாக கூட டைப் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஃபார்முலா வந்து ட்ராக் பண்ண போகிறதுனால வந்து இங்கே வந்து இந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இயர் அப்படிங்கிற இடத்துல இப்படி வந்து கொடுத்துருங்க. மந்த் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஜனவரி. ஸோ அடுத்து டே அப்படிங்கிற இடத்துல 1. இந்த டேட் ஃபார்முலா என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து ஒரு பர்ஃபெக்டாக அந்த தனித்தனி வேல்யூவாக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து இந்த டேட் ஃபார்முலாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா 1, அதாவது ஜனவரி 1 1990 அப்படிங்கிற டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே டேட் ரேஞ்சு கொடுக்குறீங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் இப்போ என்ன நீங்கள் கொடுக்கணும்? அதாவது டிசம்பர் 31 1990க்கு உள்ள. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் கோட்ஸுக்கு உள்ள லெஸ் தென் சிம்பிள் போடணும். ஏன்னா இதுக்கு உள்ள அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, தென் அண்ட் சிம்பிள் போடணும். மறுபடியும் டேட் சிம்பிள் போடுங்க. இப்போது இயர் என்ன? 1990. அதாவது நீங்கள் இப்படி டைப் பண்ணக்கூடாது, அப்புறம் ட்ராக் பண்ண முடியாது. 1990. தென் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 12. டேட் என்ன? டிசம்பர் 31 வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்படி வந்து ட்ராக் பண்ணுவீங்க. இங்கே வந்து உங்களுக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், டபுள் கிளிக்கு. உங்களுக்கு இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்களா தப்பாக வந்து காட்டியிருக்கு. இப்போ இதுக்குனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னொரு ட்ரிக் வந்து ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வரும்போது, அதாவது இந்த ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது F4 அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிங்க இந்த வேல்யூக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மறந்துடக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்க ஃபார்முலாவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக ரெஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்முலாவை ட்ராக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுங்கள். நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் எரர்லாம் வந்துச்சுன்னா வந்து இங்கேயே வந்து எரர் சிம்பிள் காட்டிடும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து எரர் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து மேக் ஷூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வேல்யூவை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1990 அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வேல்யூ இருக்குது. 1991க்கு 1 2 இருக்குது. அதே மாதிரி 92க்கு இந்த 1 இருக்குது, 2 இருக்குது. 3க்கு வந்து 1 இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 3ன்னு மாற்றுறேன்.
மாற்றுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு நம்பர் கூடிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் 2 டேட்டுக்கு இடையில் வந்து எத்தனை செல்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த கவுண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சுச்சுவேஷனை சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கூட நீங்கள் இந்த சினாரியோவை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.